ஷாலோம், பிரைஸ் காட். டே 172 பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் உபாகமம் 20ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். உபாகமம் 20ஆம் அதிகாரத்திலே யுத்தத்தை குறித்த சில கற்பனைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். உபாகமம் புக் ஒரு பிராக்டிக்கலான ஒரு புக்காகும். இன்று அது நம் வாழ்க்கையும் கூறுகிறதா இருக்கிறது. இந்த கட்டளைகள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் இது ஒரு பேசிக் பிரின்சிபலை இன்றைய உலகத்திற்கும் எடுத்து கூறுகிற ஒரு புக்காக இருக்கிறது. ஆதி காலத்தில் தேசத்தின் சட்டங்கள், கற்பனைகள் வேத வசனத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டன. ஆனால் இந்நாட்களில் அநேகர் வேத வசனங்களை அறியவில்லை. உபாகமம் புத்தகம் ஒரு அற்புத சட்ட திட்டங்களை உள்ளடக்கியதாகும். இதை பயன்படுத்தி தேசத்தில் தீர்வு செய்தால் எத்தனையோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். இளைஞர்கள் யார் யார் படையிலே சேர வேண்டும், யார் யார் சேரக்கூடாது என்பதை குறித்து பல குழப்பங்கள் இருக்கிறது. அதற்கான பிரின்சிபல்ஸை கூட இங்கே கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கும் ஒவ்வொரு தேசத்திலும் இந்த வசனங்களின் அடிப்படையில் செய்தால் குழப்பம் இருக்காது. உபாகமம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேலர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை கர்த்தர் சொல்லுகிறார். இது நமக்கும் பொருந்துகிறது. பல இடங்களிலே அன்பு செய்யுங்கள், யுத்தத்தை தவறுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இன்றைக்கு பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். மனிதனுடைய இருதயம் எப்போதும் பகையினாலும் வெறுப்பினாலும் நிறைந்ததாக இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே யுத்தங்கள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இதில் நாம் தான் நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும் என்று அவசியம். சில யுத்தங்களிலே தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். வசனம் 2-4 வரை பார்க்கும் பொழுது தொடர்ந்து வருகிற வசனங்களிலே யுத்தத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கான காரணங்களை வாசிக்கிறோம். வசனம் 5, பிரதிஷ்டை செய்யாமல் அவன் யுத்தத்திற்கு போனால் எப்பொழுதும் அவன் மனம் தான் கட்டிய புது வீட்டை குறித்தே சிந்தித்து கொண்டே இருக்கும். எனவே அவனுக்கு அங்கே வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் 6, யுத்தத்திலே அவன் மரித்து விட்டால் வேறு ஒருவன் அதை உட்கொள்ளுவான். அதனால்தான் இந்த வசனத்தில் அதை அனுபவிக்கவில்லை என்றால் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 3ஆவதாக வசனம் 7வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஏனென்றால் அவன் யுத்தத்திலே மரித்து போனால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும், அவனும் தன் வீட்டிற்கு திரும்பி போக கடவன் என்று சொல்கிறார். வசனம் 8, பயங்காளியும் திடனற்று போனவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு, அப்படி என்றால் இப்படி தங்கள் எண்ணங்களிலே வித்தியாசமான ஒரு அனுபவம் கொண்டவர்களை குறித்து தேவன் எத்தனை ஒரு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் எல்லா வகையான மனிதர்கள் மேலேயும் அக்கறை உள்ளவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். கர்த்தர் அதுபோல் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். நாம் செய்யும் காரியங்களிலே அவருடைய சித்தத்தையே செய்ய விரும்புகிறார். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போம். அந்த பாதையிலே தொடர்ந்து செல்லும் போது மேலும் மேலும் நாம் இருக்கிற இடங்களிலே நம்மை உயர்த்துவார். இதிலிருந்து அந்த பயந்த சுவாவம், திடனற்றவர்களாய் இருப்பவர்கள் யுத்தத்திற்கு செல்ல வேண்டியதில்லை என்று நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 20:9 அதிபதிகள் எப்படி நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரின்சிபல் கிதியோனின் யுத்த வீரர்கள் மத்தியில் பயன்படுத்தப்பட்டது. அதை நாம் வாசிக்கும் போது 32,000 வீரர்களோடு மீதியானிய வீரர்களோடு அவன் போர் புரிய அவன் திட்டமிட்டான். ஆனால் கர்த்தர் இது ஒரு அதிகமான வீரர்கள், ஆதலால் பயமாக இருக்கிறவர்கள் வீட்டிற்கு போகலாம் என்று சொன்னவுடன் 22,000 வீரர்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். மேலும் அங்கே இருந்த 1000 வீரர்கள் கூட அதிகமானவர்கள் என்று சொல்லி ஒரு நதி அண்டை அழைத்து சென்று தண்ணீரை குடிக்கும்படி கூறப்பட்டார்கள். சிலர் கைகளையும் கால்களையும் ஊன்றி தண்ணீர் குடித்தார்கள். இன்னும் சிலர் நாய்களைப் போல நக்கி குடித்தார்கள். இவர்களே போதுமானவர்கள் என்று தெரிந்தெடுக்கப்பட்டு யுத்தத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். உபாகமம் 20:10-12வது வசனத்தை வாசிக்கும் போது, எதிர்கொள்கிறவர்கள் சமாதானத்தோட உடன்படிக்கை செய்தால் சரி, இல்லை என்றால் வெற்றி வரை யுத்தமே. ஆம், நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் கர்த்தரோடு சேர்ந்து யுத்தம் செய்யும் போது நமக்கு வெற்றி நிச்சயமே. உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே ஆரம்பமான சமயம் தொடர்பான, தேசம் தொடர்பான ஒழுங்குகள் இந்த அதிகாரத்தோடு நிறைவடைகிறதை நாம் வாசிக்கலாம். ஆமே, நாம் ஜெபிப்போம். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், யுத்தங்களில் யாரை செலக்ட் பண்ண வேண்டும்? அதில் பயந்தவர்களும் திடனற்றவர்களும் யுத்தத்திற்கு போக வேண்டாம், வீட்டிற்கு திரும்பி போக கடவர்கள் என்று இண்டிவிஜுவலி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு உற்சாகப்படுத்தி எவ்வளோ ஒரு அக்கறையோடு அந்த இருக்கிற குணத்தை நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோமப்பா. நன்றி ராஜா. உம் அன்பிற்கும் உம்முடைய டிசிப்ளினுக்கும் கோடி நன்றி. இந்த உலகில் எதுவுமே அதற்கு ஈக்குவல் செய்ய முடியாது. உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய அன்கண்டிஷனல் லவ்
and all the things what you have done for our life. அப்பா, தேங்க்யூ ஸோ மச். அதற்காக உமக்கு நன்றி. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென்.